நீள பிரசங்கமாக உவமைகளாகவே பேசின ஒரு பிரசங்கம் உண்டு என்று சொல்லி பார்த்தோம். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் முதல் உவமையை நாம் தியானித்தோம். என்ன உவமை அது? விதைக்க ஒருவன் புறப்பட்டான் அப்படிங்கிற விதைக்கிறவனை பற்றின ஒரு உவமையை நாம் தியானித்தோம். இந்த உவமை பிரசங்கத்தில் இன்னும் 8 உவமைகளை நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். அந்த 8 உவமைகளுமே பரலோக ராஜ்யத்தை பற்றின உவமைகள். பரலோக ராஜ்யத்தை பற்றின கிறிஸ்துவனுடைய உபதேசம் ரொம்ப ஒரு தனித்தன்மையான ஒரு காரியம். அது அவர் மட்டும்தான் ரொம்ப திரும்ப 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 அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். பரலோக ராஜ்யம்னு சொல்லுவார், அல்லது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லுவார். இந்த பரலோக ராஜ்யம்னு சொல்லி ஒரு 15 முறை சொன்னதாகவும், தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லி ஒரு 16 முறை சொன்னதாகவும், மொத்தம் ஒரு 31 முறை 4 சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பற்றி ஒரு உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ இந்த ராஜ்யத்தை பற்றின கிறிஸ்துவனுடைய உபதேசம் ரொம்ப ஒரு விசேஷ தன்மை உள்ளதாய் கருதப்படுது. இப்போ நீ ராஜாவான்னு சொல்லி கேட்குறான் பிலாத்து. யூதருக்கு ராஜான்னு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாருன்னு சொல்லி தான் அவர் மேலே குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக அவன் கேட்குறான், நீ ராஜாவான்னு சொல்லி. ஆம், நான் ராஜா தான் சொல்கிறார். சொல்லிட்டு உடனே என்ன சேர்த்து சொல்கிறாரு? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்கிறார். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி பேசுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த ராஜ்யம் 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 என்ற காரியம்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இறையியல் படித்தோம்னா கூட, கிறிஸ்டாலஜி படித்தோம்னா, கிறிஸ்டாலஜியில் த கிங்டம் டீச்சிங்ஸ் ஆஃப் காடுன்னு தனியாக ஒரு சாப்டரே இருக்கும். ராஜ்யத்தை பற்றின கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் என்று சொல்லி அவ்வளவு அதிகமாக அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அடிக்கடி அவர் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த உவமையில், இந்த உவமை பிரசங்கத்தில் 8 உவமைகளை அந்த ராஜ்யத்தின் காரியங்களை சொல்கிறதுக்காகவே அவர் பயன்படுத்துகிறார். அதில் 4 உவமைகள் பொது ஜனங்களுக்காக பேசுகிறார். பப்ளிக்காக நின்று பேசும்போது, எல்லார்கிட்டையும் பேசும்போது இந்த 4 உவமைகள் பேசுகிறார். ஆக்சுவலாக போன முறை பார்த்தப்போ உள்ள அந்த உவமை, அதை தொடர்ந்து இந்த 4 உவமை வருது. மொத்தம் 5 உவமைகள் பொது ஜனங்கிட்ட பேசுகிறார். அதில் 4 பரலோக ராஜ்யத்தை பற்றின காரியங்கள். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் தனியாக இருக்கும்போது சீஷர்கள் இந்த உவமைக்கு அர்த்தம் என்ன, இந்த உவமைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது சீஷர்களுக்கு அந்த 2 உவமைகளை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். அதில் முதல் உவமை விதைக்கிறவனை பற்றின உவமை. 2வது உவமை இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் உவமை. அதாவது அதை 2 விளக்கம் கொடுத்துட்டு இன்னும் 4 உவமை அவங்களுக்கு சொல்கிறார். பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பாயிருக்கு, பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்லி இன்னும் 4 உவமைகளை அவங்களுக்கு தனியாக சொல்கிறதை பார்க்குறோம். ஸோ இப்போது அவர் பொது ஜனங்களுக்கு சொன்ன 4 உவமையில் முதல் உவமை மத்தேயு 13வது அதிகாரம் 24லிருந்து 30 வரைக்கும் இருக்குது. மத்தேயு 13 24லிருந்து 30 வரைக்கும். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீ உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் உண்டானது எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகள் பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடைய பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஸோ இது 2வது உவமை. விதைக்கிறவனை பற்றின உவமை சொல்லிட்டு அடுத்து இந்த உவமை.
இந்த ஊமையை சொல்லிட்டு இன்னும் 3 ஊமை சொல்லுகிறார். ஆக மொத்தம் 5 ஊமையும் கேட்டு கூட கேட்டவங்க யாருக்குமே என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அவளா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை யாருமே விளக்கம் கேட்கவே இல்லை. விளக்கம் கேட்காதவங்களுக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்காதவங்களுக்கு அவரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம வெறுமனே ஊமைகளாய் பேசுகிறார். ஏன் அப்படி ஊமைகளாய் பேசுகிறீர்னு சொன்னப்போ அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? அவங்க கண்டும் காணாமலும் கேட்டும் உணராமலும் அவங்க இருதயம் கொளுத்து இருக்கத்தக்கதா அவங்களுக்கு இப்படி சொல்லப்படுது. கேட்டிங்களா? கேட்டோம். ஆனால் புரிஞ்சுதா? புரியல. ஆனால் இன்னும் கேட்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கன்னு சொல்லி. கேட்குறது சரிதான், ஆனால் கேட்குறதுல விதம் இருக்கான். கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு விதம் இருக்கான், அறிந்து கொள்ளணும்னு சொல்லி. ஸோ உணராது இருந்தோம்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை. அதனால் கேட்கும் விதம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நம்ம போன முறை பார்த்தோம். இப்போ இந்த ஓமையை அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது 36வது வசனத்திலேருந்து 43வது வசனம் வரைக்கும், மத்தேயு 13:36 43 வரைக்கும், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, இப்போ வெளிப்படுத்த வேண்டும்னு கேட்டவங்களுக்கு, இல்லை இதெல்லாம் நீங்களா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நான் இங்கே இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லலை. கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? விளக்கம் கொடுக்கிறார். அப்போ ஜனங்கள்லேயும் பொது ஜனங்கள்லேயும் கேட்டிருந்தா அவங்களுக்கும் விளக்கம் கொடுத்துருவார். அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் இவரும் கொடுக்கல. ஒரு ஆர்வத்தோட ஒரு ஸ்டெப் மேலே வரவங்களுக்கு அவரும் ஒரு ஸ்டெப் கிட்ட வந்து சொல்கிறவராக இருக்கிறார். இப்போ அவங்க கேட்டாங்க. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நியாயம் என்கிறது குறைவாய் காணப்படுது. அநியாயத்துக்கு அளவே இல்லை. சொல்லப்போனால் அநியாயம் செய்கிறது லாபமாக இருக்குது. அநியாயமும் அக்கிரமமும் செய்கிறவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு உயர்வை கண்டடையணும்னாலே அதுக்கு ஏற்ற மாதிரி ஜீவிச்சாதான் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு தான் மேலே வரணும்னு சொல்லி உலகத்தின் காரியம் இருக்குது. ஸோ அநியாயமும் அக்கிரமமும் மிகுந்து இருக்குது. அது லாபகரமாகவும் இருக்கிறத பார்க்குறோம். இது நியாயமான காரியமாக இருக்கிறது போல் நமக்கு தெரியல. இப்போ இதில் யார் பாதிக்கப்படுவாங்க? அநியாயம் செய்ய விருப்பப்படாமல் உண்மையாக இருக்க விரும்புகிறவங்க அல்லது அப்பாவிகளாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதில் பாதிக்கப்படுவாங்க. மற்றவர்களை பற்றி கவலையே படாமல் எதுக்கும் துணிஞ்சவங்களாக இருக்கிறவங்க ஈஸியாக மேலே வந்துடுவாங்க. என்ன வேணால் பொய் பேசலாம், யார்கிட்ட எப்படி வேணால் நடந்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளணும்னு சாதுரியமாக நடக்கிறவங்க ஈஸியாக மேலே வந்துடுறதை பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரிலாம் அநியாயம் அக்கிரமம் நடக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் வருது. இப்படி சொல்லுவாங்க, இந்த கொஸ்டின் ஆஃப் ஈவில். இந்த அநியாயம் ஏன் இருக்குது உலகத்தில்? தெய்வம்னு ஒருத்தர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லவராக இருந்திருந்தார்னா இந்த அநியாயத்தை அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டார். நல்லவராக இருந்திருந்தார்னு சொன்னார்.
ஆனால் அதை அளவு பண்ணாமல் தடுக்கணும்னா அவருக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். ஸோ அவர் நல்லவராகவும் இருக்கணும், அதே டைமில் அதை தடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராகவும் இருக்கணும். இப்போது தடுக்கப்பட்ட மாதிரியும் தெரியல, அது இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அநியாயம் இருக்குது, அதை தேவன் தடையும் பண்ணலைங்கிறப்போ தேவன் நல்லவர்னு சொல்ல முடியாது, தேவன் வல்லவர்னு சொல்ல முடியாது. சொல்ல போனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறாராங்கிறதே கேள்விக்குறியாகி போகிற விஷயமா இருக்கு. அதனால் நடக்கிற காரியங்களை பார்க்குற நிறைய பேருக்கு தெய்வ நம்பிக்கையே ஒரு கேள்விக்குறியான காரியமாய் போகிறதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ தேவன் ஒருவர் உண்டுன்னு சொல்லி உறுதியாய் நம்புகிறவங்களுக்கு ஏன் தேவன் இதை அலோவ் பண்ணுறாரு? இப்படிப்பட்டவனுங்கெல்லாம் உயிரோடு இருக்கணுமா? நமக்கு நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. சில ஃபேமிலிஸில் நடந்திருக்கிற சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறாருன்னு சொல்லி நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளை குழப்புற காரியமாக இருக்கும், நம்மளால் விளங்கி கொள்ளவே முடியாது. அதை கர்த்தர் இங்கே ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நிலம் என்னதான்? நிலம் என்னது? உலகம். நிலம் உலகம். அதில் ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? பயிர்கள். அதை யார் நட்டது? மனுஷ குமாரன் நட்டார். களைகள் யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். அதை நட்டது யாரு? சத்ருவாகிய பிசாசு. இவ்வளோதான் காரியம். தேவன் 6 நாளாக சிருஷ்டித்தார். 6 நாளாக அவர் சிருஷ்டித்த அனைத்தையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்? நல்லது என்று கண்டார். அதில் பொல்லாதது ஒன்றுமே கிடையாது. தேவன் பொல்லாததை சிருஷ்டிக்கவே கிடையாது, எல்லாத்தையும் நல்லதுன்னு கண்டார். ஆனால் 3வது சாப்டர் வர்றதுக்குள்ள பிசாசு உள்ள புகுந்து ஏவாள் இடத்துல பேசி அவளை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வச்சு 3வது சாப்டர் முடிகிறதுக்குள்ளே பாவமும் வந்துருச்சு, பாவத்தோடு சேர்ந்து சாபமும் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இது நல்லதான காரியமா? இது நல்லதில்லை, நல்லது இல்லாத காரியம். தேவன் உண்டாக்கும் போது எப்படி தான் இருந்தது? நல்லதாக தான் இருந்தது. ஆனால் சத்ரு அதில் உள்ள புகுந்து கிரியை செய்யும் போது அது என்ன ஆகுது? நல்லது அல்லாததாக போயிடுது. இப்போ அல்லாததாக போகும்போது அடுத்து ஆண்டவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கணுமோ அதுதான் அங்கே வித்தியாசம் வருது. அதுதான் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயம் பண்ணுற ஸ்டேஜஸ் அவங்க ஸ்டெப்பாக எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விதையை தெளிப்பாங்க. விதையை தெளித்து நாற்று வளரும். இப்போ நாற்றை பிடுங்கி நாற்றை நடுவாங்க இல்லையா? கொஞ்சோண்டு இடத்துல விதை தெளிச்சிருப்பாங்க, அதில் முளைக்கிற நாற்றை ஒன்றா சேர்த்து அது என்ன செய்வாங்க? மொத்த இடத்துல இடம் விட்டு நாற்றை நடுவாங்க. நாற்றை நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க, அதுக்கு இது போடுவாங்க, உரம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த பயிர் வளரும் போதே பயிர் கூட என்ன கண்டிப்பாக வளரும்? களைகள் வளரும். களைகள் வளர ஆரம்பிக்கும் போது அந்த விவசாயி செய்கிற காரியம் என்னது? களை எடுக்கிறது. நாற்று நட்டதுக்கு அப்புறம் அடுத்து செய்கிற மேஜர் ஸ்டெப் என்னது? களை எடுக்கிறது. இதை எல்லா விவசாயியும் அப்படி தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? களையை சேர்த்து வளர விடக்கூடாது. வளர விட்டோம்னா என்ன ஆகும்? பயிருக்கு போக வேண்டிய சத்தை இது உறிஞ்சிக்கும், நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணும்? இது வளர்ந்து டாமினேட் பண்ணி பயிர் வளராதபடிக்கு பயிருடைய வளர்ச்சியை கெடுத்து போட்டுரும். இப்போ நம்ம மத்தியில் பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, அக்கிரம செய்கைக்காரர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆக்சுவலாக நம்ம அனுபவிக்க வேண்டியது அவங்க அனுபவிக்கிறாங்க. 2வது நம்ம மேலேயே வர முடியாத அளவுக்கு அவங்க நம்மளை டாமினேட் பண்ணி இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அப்படி தானே? நம்ம மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அவங்க ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணுறாங்க. இப்போது களைகள் அப்படி தான் செய்யும். பயிர் வளரணும்னா என்ன செய்யணும்? களைகளை பிடுங்கணும். அதுதான் எல்லா விவசாயியும் செய்வாங்க. இப்போது இந்த ஓமையில் ஊழியக்காரர் அந்த எஜமான்கிட்ட கேட்குறாங்க, களைகள் இருக்குதே எப்படி? நீங்கள் நல்லது தானே விதைச்சிங்க. ஆமாம்பா, நான் நல்லது தான் விதைச்சேன், சத்ரு கொண்டாந்து இதை விதைச்சிருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் என்னது? நாங்கள் போய் அந்த களைகளை பிடுங்கிருட்டுமான்னு கேட்குறாங்க.
இங்கே தான் கர்த்தர் சாதாரண விசுவாசியை விட வித்தியாசமானவர் என்கிறதை காண்பிக்கிறார். சாதாரண விவசாயி செய்கிறது போல அவர் செய்கிறது இல்லையா. அவர் என்ன செய்கிறாரா, இல்லை இல்லை இல்லை, நீ களைய பிடுங்குறன்னு உள்ளே போயிட்டு பயிரை என்ன செஞ்சிடக்கூடாது, நீ பயிரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அதனால் சேர்ந்து வளரட்டும். எது வரைக்கும் வளரட்டுமா, அறுப்பு வரைக்கும் வளரட்டும்ட்டார். அறுப்பு என்னது, அறுப்பு என்னன்னு சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாள்னு சொல்கிறார். அன்னைக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு களையெல்லாம் பிடுங்கி இதில் போட்டுருவேன், அக்கினியில் போட்டுருவேன், அதுக்கப்புறம் பயிரை நான் சேர்த்து களஞ்சியத்தில் கொண்டு போயிடுவேன்னு சொல்கிறார். இப்போ அறுப்பு நாள் மட்டும் எந்த விவசாயியும் களையை வளர விட மாட்டான். ஆனால் தேவன் செயல்படுகிற விதம் என்னன்னு சொன்னால், அறுப்பு நாள் மட்டும் பொல்லாதவர்களை அனுமதிக்கிறார், இருக்கட்டும்னு அனுமதிக்கிறார். நமக்கு அவங்க இருக்கிறது இடைஞ்சலாக இருக்குது, நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏன் தேவன் இதை அனுமதிச்சாருன்னு நம்ம 1000 விதமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் அதை அனுமதிச்சிருக்கிறேன், நான் தான் அதை அனுமதிச்சிருக்கேன், அது அப்படி தான் இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ இது உலகத்தில் மட்டும் இல்லை, சபைக்குள்ளே வந்தாலும் அவர்கள் சபையிலையும் இருப்பாங்க. இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிகள் தான், இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் தான், பார்க்குறவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை தான் நினைத்து கொள்ளக்கூடாது. பிசாசனுடைய ஆட்களும் நம்மளை மாதிரி நமக்கு பக்கத்திலே தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க கிடையாது. பிசாசனுடைய ஆட்களும் நம்ம மத்தியில் தான் இருப்பாங்க. நாம் தான் அது என்ன செய்யணுமா, எதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரா, நாம் தான் அதை வகை பிரித்து காணணும் என்று சொல்லி கர்த்தர் வச்சிருக்கிறாரா. இப்போ கள்ள தீர்க்கதரிசியே இல்லாமல் அவரால் பண்ண முடியுமா? அவர் நினச்சா பண்ண முடியும்ல, அவரை மீறி ஒன்றும் நடக்கலைல்ல, அவர் தானே அனுமதிக்கிறாரு. இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் பிரதர் இவங்களெல்லாம் அனுமதிக்கணும், எங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வழி விலகி போகிற அளவுக்கு ரொம்ப டேலண்ட்டாக பேசுகிறாங்க, நாங்கள் நம்பி ஏமாந்து போயிடுறோமே, எங்களுக்கு தான் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, எங்களை அவங்க ஈஸியாக ஏமாத்துறாங்க, தேவன் ஏன் இதை அனுமதிக்கணும், தேவன் ஏன் இதை அனுமதிக்கணும், தேவன் ஏன் இதை அனுமதி, இதுதான் எல்லாருடைய கொஸ்டினாக இருக்குது. ஆனால் தேவன் அனுமதிக்கிற தேவன், அவர் களைகளை இம்மிடியட்டாக பிடுங்குற தேவன் இல்லை, களைகளை பயிரோட வளர விடுகிற தேவன். நம்ம மத்தியில் என்ன இருக்கும், களைகள் நிச்சயமாக இருக்கும். நாம் என்ன செய்யணுமா, எது பயிர் எது களைன்னு நாம் தான் அடையாளம் காண வேண்டும். இப்போ நம்ம மத்தியில் பொல்லாங்கர்கள் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் அநியாயம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, சாத்தானுடைய ஆட்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், இது என்னாலும் அப்படி இருக்காதா, என்னைக்கு வரைக்கும் இருக்குமா, அறுப்பு வரைக்கும் தான் இருக்கும். அறுப்பு என்னைக்கு, அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார், அந்த டேட் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்க அது வரைக்கும் ஆட்டம் போடலாம், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி தேவன் அதுக்கு நமக்கு காண்பிக்கிறார். இப்போ அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு. இப்போ யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றி சொல்லும்போது அறிமுகப்படுத்தும் போதே சொல்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10 to 12 வரைக்கும் உள்ள வசனங்களில் மத்தேயு 3 10 to 12 வரைக்கும், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஞானஸ்தானத்தினால் உங்களுக்கு ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றார், அவருடைய நேச்சரே என்னது, அவர் செய்கிற விதமே என்னது, அவர் கையில் என்ன இருக்குதான், தூற்று கூட இருக்குதான், கோதுமையும் பதரையும் பிரிக்கிறது அவர் வேலை. இதை அக்கினிக்கும் இதை களஞ்சியத்திலையும் சேர்க்கிறது அவர் செய்கிற காரியங்களில் ஒன்று என்று சொல்லி
யோவான் சொல்லிட்டு போயிருக்கிறான். ஸோ இந்த கலைகளாகிய அவர்கள் நமக்கு இன்றைக்கி இடைஞ்சலாக இருக்கலாம், ஆனால் அவங்க பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் ஒரு ஆண்டவர் அவங்களே எல்லாரையும் எடுத்து போடுவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவங்கள அடையாளம் கண்டுக்க வேண்டியிருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. அது அப்படி தான் இருக்கும், மாற்றவே முடியாது. இப்போ இந்த ஊமையை சொல்லிட்டு அவர் இன்னொரு ஊமையை சொல்கிறார். அதை மத்தேயுவில் கொடுக்கப்படல. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 26லேருந்து 29 வரைக்கும் உள்ள வசனங்களில் இருக்கு. மார்க்கு 4 26லேருந்து 29 வரைக்கும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யம்னு அவர் சொல்கிறது இங்கே உலகத்தை பற்றி பேசலை. அவருடைய வசனங்கள் விதைக்கப்பட்டு அவருடைய வசனங்கள் பலன் தருகிற விதத்தை பற்றி இருக்கு. இப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறதுக்காக புறப்பட்டு போகும்போது நாம் சில பேசிக் திங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவசியம். இல்லைன்னா நமக்குள்ள சோர்வு வந்துடும். நம்ம என்னத்தை சொல்லி என்ன அப்படின்னு ஈஸியாக சோர்ந்து போயிடுவோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் தேவனால் எப்படி நடத்தப்படுதுன்னு சொல்லி இந்த ஊமைகள் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது. இப்போது விதை விதைக்கிறாங்க. விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பண்படுத்துகிறாங்க, அந்த இடத்துக்கு இது பண்ணுறாங்க, பேர் என்ன, உரம் போடுறாங்க, நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்திட்டு தான் விதையை விதைக்கிறாங்க. யாரும் போய் தரிசு நிலத்தில் அப்படியே விதையை விதைக்க மாட்டாங்க இல்லையா? விவசாயம் பண்ணாங்க அப்படி தான் செய்வாங்க. இப்போ நம்ம விதைக்கணும்னாலும் வசனத்தை சொல்லணும்னாலும் நம்மளும் போதுமான அளவு ஆயத்தம் பண்ணி ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஒரு நபரை நம்ம அணுகுகிறோம்னாலே அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு தான் அதை கொண்டு போய் விதைக்கிறோம். இப்போ இதில் காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டியதை மாத்திரம் செஞ்சுட்டு குவைட்டாக வந்துடணுமா? அந்த ரிசல்ட் எப்படி வருதுங்கிறது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் அது தானாய் வரும். இப்போது விவசாயி விதைக்கிறான். விதைச்ச விவசாயி அவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அங்கேயே வயல்லையே சேர் போட்டு ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டு முளைக்குதான்னு அங்கேயே உட்காந்து பார்க்கறது இல்லை. அவன் என்ன செய்கிறான்? விதைச்சிட்டு வந்துடுறான். அடுத்து அவனுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவன் பார்க்குறான். அவனுக்கு தெரியும் விதைச்சது ஒரு நாள் முளைச்சி கதிராகி அது தானியமாக மாறி அது தானாக பலன் கொடுக்கும். இப்போது இன்றைக்கி விதைச்சிட்டு நாளைக்கு காலையில் வந்து முளைச்சிச்சான்னு எட்டி பார்க்குறது இல்லை, நாளன்னைக்கு வந்து இலை விட்டுருச்சான்னு பார்க்குறது இல்லை. நடக்கும். அதுக்கு என்ன இருக்குது? ஒரு டைம் ஸ்பேன் இருக்குது. அது எப்படி நடக்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம கர்த்தருடைய காரியங்களில் போகிறோம்னு சொன்னால், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியில் நாம் செய்கிறோம்னு சொன்னால், ஒரு நபருக்காக நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம் ஏதோ ஒன்றுனா, நம்ம செய்கிறத செஞ்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வரல, நம்ம சொல்லியும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறதுக்கு, நம்ம இனிமேல் இதை செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி செய்யக்கூடாதான். பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3:6-7. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். யார் தான் விளைய செய்கிறான்? அது தேவன் விளைய செய்கிறார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அவனவன் தன் கூலியே பெறுவான், அவ்வளோதான். ஆனால் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஸோ நாம் ஒரு எஃபர்ட் எடுத்துட்டோம், நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியிருக்கோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு சொல்லியிருக்கிறோம், ஆனால் அவங்க ஒன்றும் செவி கொடுக்கவே இல்லை, ஒன்றும் ரிசல்ட்டே வரலன்னு சொல்லி நம்ம அப்படி கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடாது. அப்படி கணக்கு போட்டு வேலை செஞ்சால் வண்டி ஓடாது. தெளிவாக தெரிந்து கொள்ளணும், விளைய செய்கிறது யார்? தேவன்.
அதனால் அந்த காரியத்தை, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். அது கதிரை, முன்பு கதிரையும் பின்னாடி தானியத்தையும் அது தானாக தரும்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும். அதை தேவன் விளைய செய்வார் என்று சொல்லி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். ரிசல்ட் என்னாச்சு, சேஞ்ச் ஆச்சான்னு நம்ம அதை பார்த்து கணக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ இதை கொடுக்குறாரு. நீ விதைச்சேன்னு சொன்னால் என்ன செய்கிற? விதைக்கிற வரைக்கும் விதைச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறது. முளைச்சுதான்னு நின்று பார்க்குறது இல்லைங்கிறத நமக்கு காண்பிச்சுட்டு இப்போ அடுத்த ஓமைக்கு வருவோம். மத்தேயு 13வது அதிகாரம் 31, 32 வசனங்களில். மத்தேயு 13, 31, 32. மற்றொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைக்கிறான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது அது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரம் ஆகும் என்றார். இவன் இந்த வசனம் வந்த உடனே நிறைய பேர் இருக்கிற விதையிலே கடுகு விதை தான் சின்ன விதைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையோட சின்ன விதையே கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. கடுகு விதையிலேருந்து எழும்புகிற மரத்தை விட பெரிய மரமே கிடையாது, இருக்கிற எல்லா மரத்துலேயும் அதுதான் பெரிய மரம்னு ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லி. அவர் பாட்னி கிளாஸ் எடுக்கிறதுக்காக இதை சொல்லலை, அதனால் இதை பாட்னியிலேருந்து படிக்கக்கூடாது, சரிங்களா? அவர் ஒரு ஓமை சொல்கிறார். சின்னதுலேருந்து பெரிய ரிசல்ட் வருதுன்னு காண்பிக்கிறதுக்காக ஓமை சொல்கிறார். ஓமையை ஓமையாய் பார்க்கணும், சரிங்களா? அதனால் இருக்கிற விதையிலே கடுகு தான் சின்ன விதையான்னு வேலையில் இறங்கக்கூடாது. ரைட். இப்போ என்ன சொல்கிறார்? ஆக்சுவலாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுமா, நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத வகையில், எதிர்பார்க்காத விதத்தில் அது வளர்ந்து அதனுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்கிறார். இது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களில் ஒன்று. நம்ம பிளான் பண்ணுறது வேறு, நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது வேறு, நம்ம அப்ரோச் பண்ணுறது வேறு. நான் இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு இதெல்லாம் வேலையே இல்லை. ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற காரியத்தை வச்சு ரொம்ப டிஸ்டிங்விஷான காரியங்களை கர்த்தர் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம். இப்போ பில்லி கிரஹாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லை, ரொம்ப பிரபலமான இன்டர்நேஷ்னல் இவாஞ்சலிஸ்ட். இப்போ பில்லி கிரஹாம் அவ்வளோ பிரபலமாக இருக்கிறார். பில்லி கிரஹாம் மினிஸ்ட்ரிஸ் அவ்வளோ பிரபலமாக இருக்குதுன்னு சொன்னால், யாருக்காவது பில்லி கிரஹாம் மனம் திரும்பின டேட்டு தெரியுமா? தெரியாதுல்ல. பில்லி கிரஹாமுக்கு சத்தியம் சொன்ன ஒரு பேர் தெரியுமா? அதுவும் தெரியாது. இப்போது நம்ம இப்போ சுவிசேஷம் சொல்கிறோம், அதில் ஒருத்தர் 2 பேர் ரியலைசேஷனுக்குள்ளே வராங்க, மனம் திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடனே போஸ்டர் அடித்து பெரிய திருவிழா எடுத்து இவங்க மனம் திரும்பிட்டாங்க, அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னு நம்ம அதை பெரிய காரியமாக செய்கிறோமா? நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு தெரியவும் தெரியாது யார் மனம் திரும்பினான்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கிட்டையும் சொன்னோம். ஸோ யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அதை எடுத்துக்கிட்டாங்க, மீதி பேர் அதை எடுத்துக்கல. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்துட்டோம், அவ்வளோதான காரியம். ஆனால் பரலோகத்தில் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் என்ன நடக்குதான்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குதான். அங்கே பேனர் ஹெட்லைன்ஸே அதுதானா, ஸோ அண்ட் ஸோ மனம் திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிறவருக்கே தெரியாது, அவங்க வீட்டு ஆளுகளுக்கே தெரியாது அவர் மனம் திரும்பிட்டார்னு சொல்லி. அவருக்குள்ள மாற்றம் நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது பூமியில் சட்ட பண்ணப்படாத ஒரு காரியமாக இருக்கும், பரலோகத்தில் அது பெரிய காரியமாக இருக்கும். சரியா? இப்போ பூமியில் இப்போ பில்லி கிரகம் ரட்சிக்கப்பட்ட டேட்டு யாருக்கும் தெரியாது, பில்லி கிரகம் சத்தியம் சொன்னப்பட்ட டேட்டு யாருக்கும் தெரியாது. விதைக்கப்படும் போது அது எப்படி இருக்குது, யார் கவனத்துலேயும் பார்க்கக்கூட முடியாததான் இருக்குது. ஒரு கடுகு விதை இங்கே விழுந்தால் நமக்கு கண்ணு கூட தெரியாது, அவ்வளோதானே? அதே மாதிரி தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியம் நடந்திருக்குன்றது கவனிக்க கூட பட முடியாத ஒரு சின்ன காரியமாக இருக்குமா, ஆனால் விளைவு எப்படி இருக்குமா, பெரிய அளவில் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பெரிய அளவில் இருக்கும். இப்போது துதி சங்கர்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் தெரியுமா? இறந்துட்டார், மதுரையில் உள்ளவர். சின்ன வயசில் அவர் இறந்துட்டார்.
துதி சங்கர் நல்ல ஒரு நல்ல லெவலில் வந்தார், நல்ல ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தார். அவர் மனம் திரும்பின விதம் யாருக்காவது தெரியுமா? அவர் பேர் சங்கர் தான். அவர் துதி சங்கராக மாறி துதி ஊழியங்களை செய்கிறது அந்த அந்த எப்படி மனம் திரும்பினான்னு தெரியுமா? மார்க்கெட்டில் ஒருத்தர் பிட் நோட்டீஸ் கொடுத்தாராம். இவங்க அப்பா மார்க்கெட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாராம், துதி சங்கருடைய அப்பா. எல்லாருக்கும் பிட் நோட்டீஸ் கொடுத்தவர் துதி சங்கர் அப்பாவுக்கும் பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். துதி சங்கருடைய அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, மகன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அவன் படித்தவன், அதனால் அவனை எழுப்பி டேய் ஏதோ மார்க்கெட்டில் கொடுத்தாங்க என்னன்னு பாடுறான்னு கையில் கொடுத்துருக்கிறாரு. சங்கர் ரட்சிக்கப்பட்டு துதி சங்கராக மாறிட்டார். இப்போ அந்த பிட் நோட்டீஸை கொடுத்தவருக்கு தெரியுமா ஒரு ஊழியக்காரன் எழும்ப போகிறான் இன்றைக்குன்னு? தெரியாது, அவ்வளோதான். இப்போ என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் சபையிலேருந்து பின்வாங்கி போன வாலிபர்கள் பின்னாடி ஆண்டவர் என்னை அனுப்புனார். பேர் முதற்கொண்டு சொல்லி அனுப்புவார். அவன் எங்கே இருப்பான்னு தெரியும், சொல்லி அனுப்புவார். அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னு தெரியும், அதையும் சொல்லி அனுப்புவார். ஸோ அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஊழியம் செய்யும்போது பின்வாங்கி போன ஒரு சகோதரனை பார்த்து அவன் பின்னாடியே லோலோன்னு திரிஞ்சு அவனை ஆண்டவருக்குள்ளே உற்சாகப்படுத்தி மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சான். அவன் கர்த்தருக்குள்ளே வந்த ஸ்பீடில் அவன் ஃபேமிலியில் உள்ள 27 பேரை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தான். எனக்கு தெரியுமா அவன் பின்னாடி போகும்போது இவன் 27 பேரை கொண்டு வர போகிறான்னு? தெரியவே தெரியாது, நம்ம நினைக்க கூட மாட்டோம். அப்படிப்பட்ட விளைவுகளை தேவன் இப்போ எல்லாருமே அப்படி செஞ்சிட்டாங்க இல்லைல்ல, எல்லா இடத்துலையுமா சக்ஸஸ்ஃபுல்லாச்சு இல்லைல்ல. காரியம் அப்படி தான். அது கடுகு விதையோட சின்னதாக இருக்குமா, ஆனால் அது பலன் கொடுக்கும்போது பறவைகள்லாம் வந்து அதில் உட்காரக்கூடிய அளவுக்கு அது பெரிய மரமாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்போ செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது தான் நம்மளுடைய காரியம். மீதி அது கர்த்தருடைய காரியம். அதனுடைய ரிசல்ட் என்ன இன்னைக்கு தெரியாது, அது என்னைக்கு எந்த ரூபத்தில் வருது யாருக்கும் தெரியாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் காரியம். இப்போது 13:33 இன்னொரு ஓமைக்கு வருகிறார். 4வது ஓமை 13:33 வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இப்போ நம்ம நேராக கிச்சன் மேட்டருக்கு வந்துட்டார். இது வரைக்கும் விவசாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போது நம்ம சமையல் அறையில் ரெகுலராக செய்கிற காரியம். புளிச்ச மாவு கூட நீங்கள் புதுசாக உள்ள மாவு வச்சிங்கன்னா என்ன ஆகும், கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? புதுசாக உள்ள மாவு புளிச்ச மாவு உப்ப பண்ணும், நமக்கு தெரியும். பால் கூட தயிரை ஊற்றி வச்சோம்னா அது அடுத்த நாள் காலையில் உறைஞ்சிரும், அதுவும் தயிராக மாறிடும், நமக்கு தெரியும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நார்மலாக புளிச்ச மாவுன்னு பைபிளில் சொல்லும்போது அது ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன்லேயே வரும். அது எப்போவுமே நெகட்டிவாக சொல்லப்படுகிற காரியம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7, 8. 1 கொரிந்தியர் 5, 6, 7, 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணமும் பொல்லாப்பும் என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஸோ இங்கே புளித்த மாவை ஒரு நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5, 8 அதிகாரம் 8, 9 வசனங்கள். கலாத்தியர் 5, 8, 9. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவத்தனையும் உப பண்ணும். ஸோ மாற்று உபதேசம், தவறான உபதேசங்களே என்னன்னு சொல்லியிருக்கு, புளித்த மாவு கிட்ட கொண்டு வந்தனா இருக்கிறதெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லியிருக்கு.
ஸோ இங்கே நெகட்டிவில் சொல்லி 2 இடம் இருக்கிறதுனால புளிச்ச மாவுன்னு நம்ம கேட்ட உடனே அதை நம்ம நெகட்டிவாக நினைத்து கொள்ளக்கூடாது. இப்போது பனி இருக்குல்ல, வானத்திலேருந்து இறங்குற பனியை வேதம் ஒரு இடத்துல யூதாவினுடைய பயபக்தி பனியை போல நீங்கி போகிற பயபக்தின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கும், வெயில் ஏறுற வரைக்கும் இருக்கும். வெயில் ஏறினதுக்குள்ளே அவங்களுக்கு பயபக்தியெல்லாம் காணாமல் போயிடும், அவங்களுடைய தெய்வ பயம்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இன்னொரு இடத்துல உமக்கு பிறக்க போகிற ஜனம் வானத்தின் பனியை போல இருக்கும்னு சொல்லி, அப்போது வானம் வெயில் ஏறணுன்னு அவங்களாம் காணாமல் போயிடுவாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஸோ ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த இடத்துல எதை சொல்கிறதுக்காக அதை எப்படி பயன்படுத்துகிறாரோ அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எப்படி சொல்கிறதுக்கு என்னென்னு பயன்படுத்துகிறாரோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இங்கே புளித்த மாவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது நல்ல காரியமாய் சொல்லுகிறார். எப்படி நல்ல காரியமாய் சொல்லுகிறார்? வீட்டில் அது இல்லைன்னா சமையலே நடக்காது, அப்படி தானே? நம்ம அப்படி தான் அடுத்த நாளைக்குள்ள சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுகிறோம். எல்லா காரியங்களும் அப்படி தான் இருக்குது. இப்போது தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். எப்படிப்பட்டதா? நம்ம மைனாரிட்டி தான், நம்ம கொஞ்சம் பேர் தான், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க தான். ஆனால் இது 2 படி மாவு இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும்? ஈஸியாக பற்றி பிடிக்கிறதா இருக்கும்னு சொல்கிறார். இப்போ நம்மளுடைய கிறிஸ்தவம் ஆக்சுவலாக நம்மளுடைய சாட்சி சரியான சாட்சியாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் நடக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்லி தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்ம நடக்கிறதுக்கு உண்டான வழி இதுதான்னு சொல்லி நடந்து காட்டுறவங்களாக இருந்தோம்னா அதனுடைய பாதிப்பு நிச்சயமாய் இருக்கத்தான் செய்யும். 4 சுவிசேஷம் இருக்குது வேதத்தில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். உலகத்தில் இருக்கிறவன் இந்த 4 சுவிசேஷத்தை திறந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கக்கிட்ட பைபிள் போகாது, பைபிள் போனாலும் அவங்க உட்காந்து படிக்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க மத்தியில் அவங்க கூட நம்ம பழகிறோம் பார்த்திங்களா, நம்ம அவங்க மத்தியில் இருக்கிறோம் பார்த்திங்களா, நம்மை அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளாய் பார்க்குறாங்க, பிரதிநிதிகளாய் பார்க்குறாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம குறித்து அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயமே வித்தியாசமாய் இருக்கும். இப்போ இவங்க நம்மளை அப்படி பார்க்கும்போது அது இந்த 4 சுவிசேஷத்தில் படித்து தெரிஞ்சிக்கொள்ள முடியாத சுவிசேஷத்தை நம்மை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார்ல, உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு முன்னால் பிரகாசிக்கணும். எதுக்கு பிரகாசிக்கணும்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணுமா? நான் மகிமைப்படுத்துறது இல்லை, உலகத்தில் இருக்கிறவன் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னுடைய நடவடிக்கை அவங்க மத்தியில் இருக்கணும்னு சொல்லி, இப்போ நாம் அந்த சூழ்நிலையில் எப்படி தேவன் இருக்க சொல்லியிருக்கிறாரோ அப்படி செயல்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்கிறது பெரிய காரியம் கிடையாது. ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்டியன்ஸ் நம்பர் குறைஞ்சி போச்சு பிரதர், எல்லாம் சர்ச்சியன்ஸ் ஆகிட்டாங்களாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்டியனுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சான், எல்லாரும் என்ன ஆகிட்டாங்களாம்? சர்ச்சியன்ஸ் ஆகிட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு போனால் போதும், ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன வேணும்? அப்பா எல்லாம் வந்துட்டாங்களா, ரைட், ஓகே, இதோட அடுத்த வாரம் பார்க்கலான்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லி. இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே வந்து உட்காந்து போகிறது காரியம் இல்லை. நம்ம எழுந்து உலகத்துக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் காரியமே இருக்குது. நான் அங்கே போகும்போது என்னுடைய கிறிஸ்தவம் அவர்களை பற்றி பிடிக்கிறதா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னுடைய கிறிஸ்தவத்தில் சம்திங் ராங்குன்னு அர்த்தம். அவன் என்னை பார்க்கும்போது அவர்களில் ஒருத்தனை என்ன நினச்சான்னா என்ன அர்த்தம்? நான் அவர்களில் ஒருவனா இருக்கிறேன்னு அர்த்தம். அவன் ஆட்டோமேட்டிக்காக எப்பா இவனுக்கெல்லாம் செட் ஆகாது, இவனை அமுச்சிரு இங்கேருந்துன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அங்கே வித்தியாசமாக இருந்திருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய கிறிஸ்தவம் மற்றவர்களை ஆட்டோமேட்டிக்காக
பற்றி இழுக்கிற காரியமாக இருக்கும். ஒரு சூழ்நிலைனால் ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்முடைய ஆண்டவரை அறிக்கை செய்கிறவர்களாக மாறுவாங்க. ஸோ பரலோக ராஜ்யம் மேடை போட்டு பிரசங்கம் பண்ணி காரியங்களை செய்கிறது அல்லவா. இந்த மாவு எப்படி சைலண்ட்டாக மற்றவங்களை டச் பண்ணுதோ அதே போல் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களும் சத்தம் இல்லாமல் அது பாட்டுக்கு நடக்கிற காரியமாக இருக்கும். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா இருக்காது. ஸோ ஆண்டவர் சொல்கிறார் இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த 4 உவமைகளை கர்த்தர் பொது ஜனங்களுக்கு சொன்னார். பொது ஜனங்க இதை பற்றி ஒன்றும் கேட்கலை. அவங்க சந்தேகம் கேட்காததுனால அவரும் சந்தேகங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்லலை. இப்போ இதை தொடர்ந்து இன்னும் 4 இது இருக்குது, உவமைகள் இருக்குது. அந்த உவமைகளை அவர்களுக்கு தனித்து இருக்கும்போது அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நாம் அவைகளை எல்லாத்தையுமே அடுத்த முறை வரும்போது அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிந்து கொண்ட 4 காரியம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்கிறார். ஒன்று, நிலத்தில் அவன் நல்லது தான் விதைச்சான், ஆனால் அதே டைமில் களைகள் இருந்தது. களைகளை சத்ரு விதைத்தான். விதைத்ததை அவர் தடை பண்ணல, விதைச்ச ஒன்றும் பிடுங்கவும் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட தேவன். நாம் அதை அக்செப்ட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது அவருடைய டெசிஷன், அவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். அதனால் நமக்கு இடைஞ்சல் தான், இல்லைன்னு சொல்ல வேறு வழியே கிடையாது. அது இருக்க தான் செய்யும். நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். பயிரணும், களைன்னு நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்படி தான் உலகத்தில் இருக்குது, முடிவு வரைக்கும் இருக்கும். இதில் வேறு ஹோப்பே கிடையாது. ஸோ இது தேவன் சொன்ன காரியம். 2வது காரியம் என்னது? விதைச்சிட்டு சேர் போட்டு உட்காந்து முளைக்குதான்னு பார்க்கறது இல்லை. அது முளைக்கும், அது தானாக தன் பலனை கொடுக்கும். நீ போய் உன் வேலையை பாருன்ற கதை. அப்புறம் என்னது? ரொம்ப சின்னதாக இருக்கும், நீ நினச்சி பார்க்க முடியாத பெரிய ரிசல்ட்டை கொடுக்குறதா இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் இன்னொன்று சொல்கிறாரு, அது ரொம்ப சைலண்ட்டாக வேலை செஞ்சுட்டு அது பாட்டுக்கு மற்றவங்கள டச் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய வல்லமை உள்ளது. ஸோ இந்த புளித்த மாவு எப்படி எல்லாத்தையும் உப்ப பண்ணுமோ அதே போல் தேவனுடைய ராஜ்யம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.